அதிர்ச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால்காடி தூக்குவாங்க. இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார். பழனியில மாத்தி மாத்தி பேசுறாங்க. நாங்க ஊரை சார்ந்தோம், எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும். தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால், நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான் இத்தனை காலமா இருக்க. எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும், பேர் வைப்பது பழனியாக இருக்கும். முருகனை நன்றாக தெரிந்தவன் நான். என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருந்தது. 10வது தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார். முருகனாக இருந்து சிவனாகினுடைய பெயரை மாற்றம் செய்தார். முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள், சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை. பழனி கோவிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார். யாரெல்லாம் பழனி கோவில் அரசியலுக்காக கை வைப்பார்